ஓம் 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 சாய்ராம். சாய்ராம். சாய்ராம் ஸ்டார்ட். சென்ற வாரத்தினுடைய சில வரிகளை வாசிக்கின்றேன். காலே சந்தியா சமாசரேத், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் சந்தியாவந்தனம் செய் என்பது பொருள். இவ்வாறு எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் சிலர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சந்தியாவந்தனம் செய்வதை விட்டு விடுகிறார்களே, அது கர்ம விரோதமான செயலே அல்லவா? அதே போல அந்தந்த பிரிவினருக்கு ஏற்ப ஆசார தர்மங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை அனுபவம் மூலம் அறியலாம், செய்து அறிய வேணும் என்று சொல்ற பிராக்டிக்கலா. அடுத்தது சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாசக என்கிறது கீதை. இதனுடைய பொருள் மிகவும் தெளிவானது. அவரவர்களுடைய பண்பு, செயல் இவைகளை பொறுத்து மனிதர்களில் 4 வகை இனங்களை படைத்திருக்கிறேன் என்பது அதன் பொருள். வீழ்ச்சி அடைந்தவர்களை மீட்கவும் காக்கவும் தர்மத்தை உத்தாரணம் செய்யவும் இறைவன் அவ்வப்போது அவதாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக இறைவன் பூமியில் அவதரிப்பதற்கு கூட தர்மமே காரணம் என்று கீதையில் பகவான் மணி ஓசையாக முழங்கி இருக்கிறார். அடுத்தது அந்த தர்ம சம்சாபனாட்டாயன்றது போன முறை தொடக்கிட்டு விட்டு நாங்கள் நினைக்கிறேன். அந்த பந்தியை எடுக்க வேணும் நினைக்கிறேன். Yeah, this one, yeah, correct. பிரதர் அருள் வந்துட்டீங்களா? அருள் இருக்க வாசிக்க இருக்கா? திருப்பி இருக்கா? சாய்ராம் சாய்ராம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இங்கே ஒன்றை முக்கியமாக கவனிக்க வேண்டும். தர்மம் நசிந்து போய் அதர்மத்தின் சக்தி அதிகரித்து விட்ட போது பகவான் அவதரிப்பார் என்பதாக சாதாரணமாக கீதா பாராயணம் செய்பவர்களில் அநேகம் பேர் நினைக்கிறார்கள். அதில் தர்மம் நசிந்து விட்டதாக நினைப்பதற்கு ஆதாரமே இல்லை. பகவானும் கூட கீதையில் அவ்வாறு அறிவிக்கவில்லை. அதற்காகத்தான் கிலானி என்ற சொல்லை உபயோகித்திருக்கிறார். அதாவது தர்மத்துக்கு நேரக்கூடிய அடையாளங்கள் தோன்றும் போது தர்மத்தை இரட்சிக்க நான் வருவேன் என்று தெரிவிக்கிறாரே அல்லாது தர்மம் நசிந்து விட்ட பிறகு அதை காக்க வருவேன் என்று அறிவிக்கவில்லை. சாய்ராம். நன்றி. இந்த பந்தி போன முறை எடுத்து ஆரம்பினாங்களா? எடுத்து துவக்கி விட்டுனாங்களா? எனக்கு சந்தேகம் இருக்குது. இல்ல இல்லையா? ஓகே. ஒரு சிஸ்டர் இதை பற்றி காய்ச்சவாதான் ஞாபகம் வந்தது. அப்ப இது ஃபேமஸான ஸ்லோகம், சீர்காழி கோவிந்தரா இந்த எல்லா இடமும் அது பாடி அதில் இருக்குது. இதுவும் 4ஆம் அத்தியாயத்துலதான் இந்த 8வது ஸ்லோகமா இது வருகிறது. இந்த கடைசி வரியில வருகிறது. என்ன, பருத்ரானாய சாதுனாம், எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. அப்ப நல்லவர்களை காப்பாற்றவும் தீயவர்களை தண்டிக்கவும் தர்மத்தை உஸ்தாரணம் செய்யவும் யுகந்தோறும் நான் தோன்றுகிறேன் என்றது அந்த பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம் அதுல வர 8வது ஸ்லோகம். அது அப்ப இதுல ஆனா பொதுவாக எல்லாரும் சொல்லுறாங்களாம், பகவான் சொல்றாருன்னு சொன்னால் தர்மம் நசிந்து விட்ட பிறகு, அது நசிக்கப்பட்ட பிறகு, நசிந்து விட்ட பிறகுதான் பகவான் அதிகரிப்பாருன்னு சொல்லி இந்த கீதா போதகர்கள் பாராயணம் செய்வர்கள்
நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்ப வந்து அதற்கு ஆதாரமே இல்லை என்றும், அந்த கிலானி என்ற சொல்லை அந்த 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 ஸ்லோகம் வந்து அதே அத்தியாயம் 4ஆம் அத்தியாயத்துல 7வது ஸ்லோகமா இருக்கிறது. என்ன அப்ப வந்து அதுல கிலானி என்றால் தர்மம் டிக்ளைன் இங்கிலீஷ்ல, தர்மம் நலிவடைகின்ற பொழுது என்ற கருத்து. அப்பொழுது இறைவன் வந்து விடுகிறார் அதை காப்பாற்றுவதற்காக. தர்மம் அழிந்த பிறகு அல்ல, தர்மத்தை பின்பற்றுபவர்கள் குறைந்து போகின்ற பொழுது பகவான் வருகின்றார். இது அப்படியே சுருக்கமான பந்திதான் இது. இதை பற்றி நீங்க உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். இந்த பிரதர் அருணோதயன், இந்த 4ஆம் அத்தியாயம் 7வது ஸ்லோகம் உங்களுக்கு கை வந்திருக்கு, கை வந்த பாடமா இருக்கா? அல்லது அதை விட நான் இந்த தமிழ்ல வாசிக்கிறேன் என்றால், ஜதா ஜதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுத்தா நம தர்மஸ்ய ததாத்மானம் சுர்சாம் ஜகம். பரதகுல தோன்றலே எப்போதெல்லாம் தர்மத்துக்கு குறைவும் அதர்மத்தின் ஓங்குதலும் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நான் என்னை தோற்றுவிக்கின்றேன். அதாவது மக்கள் முன்னே காணக்கூடிய உருவத்துடன் வெளிப்படுகிறேன் என்றது இந்த ஸ்லோகம். தர்மம் வந்து கருத்து வந்து தர்மத்தை பின்பற்றுபவர்கள் குறைகின்ற பொழுது என்று எடுக்க வேண்டும். மற்றது அடுத்ததுலதான் இந்த 8வதுலதான் பருத்ராணாய சாதுனாம் விநாசாயத துஷ்கிருதாம் தர்மஸ்ய சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று வருகிறது. 4ஆம் அத்தியாயம் 7ஆம் 8 ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் வாசனவர், அதுவும் இந்த 4ஆம் அத்தியாயத்துல இருக்கு. இதே அத்தியாயத்துல மேலே தொட்டி காட்டின போன முறை அதுவும் இந்த சாதுர் வர்ணியம் என்ற 4 வர்ணத்தை படைத்திருக்கிறேன் என்றதும் இதெல்லாம் இருக்குது. அது 13வது ஸ்லோகம். சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம், அது வந்து 13வது ஸ்லோகம். இதே அத்தியாயத்துல இருக்கு. அப்ப ஒரு முக்கியமான அத்தியாயம் கண்ட பகவானுடைய வருகையை பற்றி இந்த அத்தியாயம் சொல்லுது. ஞான கர்ம சந்நியாச யோகம் என்றது. அப்ப நீங்க பொதுவாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுறது நல்லது. எனக்கு இதுல ஒரு கேள்வி, ஆனா சரியானதான்னு எனக்கு தெரியாது. என்னண்டா சுவாமி இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தர்மத்துக்கு ஊறு நேரும் போது அவதாரங்கள் எடுக்கணும். சரியோ? அப்ப நாங்கள் இதுல பார்க்கலாமா சுவாமி என்ன டைம் என்னத்துக்காண்டி என்ன தர்மம் ஊரு விளைந்த காரணத்தினால சுவாமியின் அவதாரம் வந்ததுன்றது ஏன் அந்த காலத்துல சுவாமி 1926 வந்தவர் சும்மா என்னன்னா அந்த ஊரு விளையாடுற காலத்துல தானே வெர்றன்னு சொல்லினேன். அப்ப அந்த டைம்ல என்ன தர்மத்துக்கான இருந்ததுன்றத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம எல்லாரும் ஆராயலாம். இது வந்து தனியா ஒரு ஆள் இல்லை, இது 3 in 1 மாதிரி வந்து வருது. அப்ப அது செடியில இருந்து துவங்கி இப்படி வந்து வருது. அது நீங்க இங்க வெளுக்கோனா எல்லாரும் சொல்லலாம். நீங்கள் இது எத்தனையோ அநியாயங்கள் இந்த உலகத்துல இருக்குது. அப்ப வந்து முந்தி இந்த கிருஷ்ணர் உடைய அவதாரத்துக்கே இருந்த இந்த பாகவதத்தில் இருக்குது. அந்த
கலப்படமே செய்வாங்களாம். அரிசிக்குள்ள கல்லை கொண்டு வந்து குறுனி கல்லை கொண்டு வந்து போட்டு வியாபாரம் செய்வாரு. அப்படியான விஷயங்கள் தான் இதுகள். அப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அது எல்லாரும் அதை பற்றி நீங்கள் மற்றவர்கள் சொல்லுங்கள் என்னென்ன. சாய்ராம், நாங்கள் இத டிஸ்கஷனை துவங்குறதுக்கு முன்னுக்கு ஒரே ஒரு கேள்வி எனக்கு. இந்த தர்மம் நசிந்து போறதுக்கும் தர்மம் நலிந்து போறது இல்லைன்னா தர்மத்துக்கு ஊறு நேரக்கூடிய அந்த நிலைக்கு என்ன வித்தியாசம்? இந்த தர்மம் நலிந்து போறதுக்கும் தர்மம் நசிந்து போறதுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்? நலிந்து போறது, குறைந்து போறது, ஊறு வருகிறது, அதுல ஒரு கருத்து. அழிந்த மக்கள் அழிந்த பிறகு என்று சொல்லி மக்களினம் அந்த நசிந்து போறது அழிந்து போய் நசிந்து போயின்னா டிஸ்ட்ராய்டு. சாய்ராம், அழிந்து தர்மம் ஒரு காலமும் அழியாது. தர்மம் அழியாது. தர்மம் குன்றுமண்டா குறையும். ஏனண்டா பாவ ஆத்மாக்கள் கூடுற நேரத்திலே தர்மம் குறையுமே ஒழிய ஒரு நாளும் அழியாது. குன்றும். தர்மம் குன்றும், தர்மம் நலியும் ரெண்டும் ஓரளவுக்கு ஒரே இதாத்தான் இருக்கணும். அதான் அந்த அவர் 3 அவதாரம் சொல்லி. ஏனண்டா தர்மம் அதர்மம் கூடின உடனே தர்மம் கொஞ்சம் குறையும். அதர்மம் செய்யற ஆக்கள் கூடிடுவினோம். அப்ப தர்மம் செய்யற ஆக்கள் குறைஞ்சிடுவினோம். அப்ப அவைகளை அழிச்சு சமப்படுத்தி அவை நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த அவதாரங்கள் வருது. அப்படி வரையக்குள்ள ஏன் 3 அவதாரம் என்று ஆனந்தி கேட்டிருந்தா, 3 அவதாரம் என்னென்றால், ஒரு அவதாரம் அதான் சமைக்கிறேன், அதான் சிறுடி சமைச்சு சமைக்கல கோபங்கள் ஆத்திரங்கள் வந்த ஆக்களை விரட்டுறது எல்லாம் அந்த இதுல வெற்ற அவதாரத்தில் இருந்தது. 2வது அவதாரம் சிவசக்தி அவதாரம் என்று சொல்லிச்சுன்னா அவர் அந்த சமைச்சதை புகழ்றது சாய் பாபா. அத எங்களுக்கு போதனையாலே அதை பூட்டுறாரு. ஏன்னா ஒரே அவதாரத்திலே அந்த அதர்மத்தை குறைக்க முடியாது, அவ்வளவுக்கு அதர்மம் ஓங்கி விட்டு. இப்ப 3வது அவதாரத்துல அவர் அந்த ஆக்களுக்கு அந்த அருள் செய்யற மாதிரி என்ற மாதிரி தான் என்னோடத்துல வாசிச்ச ஞாபகம் இருக்குது. அதான் 3 அவதாரம் வேண்ட அதர்மம் மேலோங்கியது. அதனால 3 அவதாரம் எடுக்க வேண்டி வந்ததுன்ற மாதிரி. சாய்ராம், என்னுடைய கருத்து. சாய்ராம். அதுதான் ஆனந்தி இந்த நசிந்தரனை டிஸ்ட்ராய்டு. அப்ப அது 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 அப்படி டிஸ்ட்ராய்டு ஆகாது. ஆனால் விளைவு என்ன சொல்றேன்னா இடையூறுகள், அதாவது ஊறு நேரக்கூடியது என்றால் தர்மத்தை பாதுகாக்கிற மக்களை மற்ற மக்கள் கேலி பண்ணி கேடு பண்ணி, இப்ப உதாரணமா பிராமணருடைய ஒழுக்க வழக்கங்களை எல்லாம் மற்ற மக்கள் பகுடி பண்ணி கேவலப்படுத்தி கொண்டு போறது, அது தர்மத்துக்கு ஊறு விளைவிக்கப்படுது. அதை பின்பற்றவர்களுக்கு கெடுதல் ஏற்படுகிறது. அதனாலதான் அந்த அந்த பரத்ராணாய சாதுனாம் அதுல நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை தண்டிக்கவும் என்று கிருஷ்ணன் சொன்னார். ஆனா பகவான் சாய்பாபா சொல்லியிருக்காருன்றால் இந்த கலியுகத்துல ஒருவனுக்குள்ளேயே நல்லதும் கெட்டதும் இருக்கிறது. ஆகவே ஒருவனுடைய கெட்டதை கொல்ல வழிக்கிட்டால் அவன் நல்லதும் செத்து போவான். அதனால அவனுடைய மனதில இருந்துதான் நான் கரெக்ட் பண்ணணும்னு பகவான் சொல்லியிருக்கார். அவனுக்கு மனதில இருந்துதான் தான் கரெக்ட் பண்ணணும் என்றால் அதுல சில வில்லங்கங்களை படிப்பினைகளை மனதில கொடுத்துத்தான் ஆளை திருத்தி எடுக்க வேணும். ஒவ்வொருதனையும் திருத்தி எடுக்க வேணும். அப்படித்தான் இங்க தர்மம் பகவானுடைய நிலநாட்டல் பகவான் சொல்லி இருக்கிறார்.
ஆனந்தி இந்த கொஸ்டினுக்கு சரியா விட அது அந்த கேள்வி அந்த So, Sairam brother. ஸோ இந்த மீண்டும் மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சற்சங்கம் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தர்மம் நலிந்து போவதற்கு காரணம் உதாரணமா எடுத்து பார்த்தா இப்போ பிராமணர்கள் தங்கள் கடமைகளை தவறும் பட்சங்கள், எங்கள் படிப்புகள் ஒரு தவறான வழியில் போகும்போது, அதாவது எண்ணம் செயல் சிந்தனைகள் ஒரு நேரோட்டு இல்லாத போதும், நான் எனது என்ற ஆதிக்கங்கள் மேலோங்கும் போதும், மற்றது மக்கள் பணத்துக்கே அடிமையாகும் போதும், ஒரு பண்புகளுக்கு எந்த விதமான ஒரு இடம் கொடுக்காத போதும், போட்டி பொறாமைகள் சச்சரவுகள் அங்கே நிலவும் போதும், மக்களுக்கிடையே ஒரு அமைதி இல்லாத போதும் தான் அவதாரம் அங்கே தர்மம் குலைந்து போகின்ற நிலையில், சிதைவடைந்து அது நலிந்து போகின்ற நிலையில் தான் அவதாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது எனது கருத்தும். நன்றி. நன்றி நன்றி, தேங்க்யூ சிஸ்டர். அர்ஜுனா கேட்டதுகளுக்கு மறுமொழியும் மற்ற நீங்கள் சொல்லலாம். வேற 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 இதுகளை நீங்கள் எப்படி என்ன அப்படி வித்தியாசம் இந்த காலப்பகுதியில ஏற்பட்டது என்றது உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சொல்லலாம். பிரதர் சாய்ராம், நான் என்னன்னா அந்த கேள்வியை கேட்டுட்டு நான் சிந்திச்சு கொண்டே இருந்தேன். என் சிந்தனை சரியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சும்மா சுவாமி லவ் என்ற ஒரு போதனைய அடிப்படையா வச்சு, அதுதான் அவற்ற ஒரு அடிப்படையான போதனையா இருந்ததால நான் இப்ப சிந்திக்கிறேன் என்னன்னா, சுவாமி அந்த இது குறைந்து போகின்ற கட்டமா இருக்கேக்கத்தான் சுவாமி அவதரித்திருக்கிறாருன்னு. அது என்ன வகையில என்றது என்னால ஊகிக்கலாம் இருக்குது. ஆனா இதுதான் அடிப்படையா இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். அன்பு அன்பு பாராட்டுதல் குறைந்திருக்கு நீங்க சொல்றீங்க ஐயா. என்னடா சுவாமியின் அடிப்படை அவற்ற அடிப்படையான மெசேஜ் அதுதான், அதை பேஸ் பண்ணித்தான் இருக்கிறபடியான்னு நான் இப்ப உங்கள்ட்ட கேட்ட பிறகு சிந்திச்சு கொண்டு கேட்க. அருள் சொல்லுங்க பிரதர். அருள். சாய்ராம். சொல்லுங்க சாய்ராம். நான் நினைக்கிறேன் மனுஷனாக இருக்காமல் மனுஷனுக்குரிய நலன்கள் எல்லாமே குறைந்து போகும்போது கட்டாயமாக எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நிலைமை மாறிக்கொண்டு போகிறபடியால் சுவாமி வந்த பிறகு எத்தனையோ லட்சம் எத்தனையோ இடங்கள்ல சுவாமி மனங்களை மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார். அப்ப இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்குறதற்காக அவதரிப்பு உண்டாயிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். மனுஷனாக இல்லை, அதனாலதான் உண்மையா ஆண்டவர் தோன்றி எங்களை திருத்த வேண்டும் என்று வந்திருக்கிறாரு நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ, வெரி குட், தேங்க்யூ பிரதர். அருள் சொல்லுங்க. அருள். நான் இதுல சொல்றதுக்கு எனக்கு சிஸ்டர் அருணாண்ட கேள்விக்கு மறுபடியும் எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சிஸ்டர் அதுல இந்த 3 அவதாரங்களை பற்றி சொன்னவா எனக்கு அந்த முதலாவது விளங்கினது, 2வது 3வது என்னன்னு எனக்கு விளங்கி இல்லை. அவருக்கு திருப்பி சொன்னாண்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாய்ராம். அவவும் அதை வடிவா சொல்லிக்கொள்ள அவக்கு சில படிச்ச ஞாபகம் தான் சொன்னவ. முடியுமென்றால் அவ சொல்லலாம். எனக்கும் அப்படித்தான். முதலாவது சமைக்கிறதா சிறுடி பாபா சமைப்பதை சத்யசாய் பாபா ஊட்டி விடுவதாகவும், 3வது வடிவா விளங்கல் எனக்கு. சாய்ராம். பாபா முதல் அவதாரம் சமைக்கிறது. நான் ஒரு புத்தகத்துல வாய்ச்சேன். சமையல், அதாவது மக்களுக்கு தேவையான இதுகள் எல்லாத்தையும் அவர் ஒழுங்குபடுத்துறாரு. ஒழுங்குபடுத்தல அப்ப அந்த பிள்ளைகள் அம்மா சமைக்கல
இடைஞ்சல்கள் செய்யற நேரம் சில இடங்கள்ல அவர் கோபமாக பேசியிருக்கிறார். பேருந்து அந்த சமைச்ச உணவை ஊட்டுகிறார். இப்ப பாபா சத்யசாய் பாபாவாக அந்த அவர் அதை தன்னுடைய போதனைகளை எல்லாருக்கும் ஊட்டுகிறார். அந்த ஊட்டின் நிமித்தம் அருளுற நிலைதான் பிரேமசாயியாக மூன்று அவதாரம் எடுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு அவதாரத்துல அந்த மக்களை திருத்த முடியாது. அவ்வளவுக்கு தர்மம் நலிந்து கிளானி என்று சொன்னால் அதாவது கூடிவிட்டது. தர்மம் கூடினால் ஒரு அவதாரத்துல செய்ய முடியாதாலதான் அந்த 3 அவதாரம் எடுத்து வர மாதிரி தான் சொல்லுறாரு. சாய்ரா அருணும் இதுக்கு கூட தெரியுமா? அவர் சொல்லட்டும் இது. So நான் I will start with Aunty Sushila சொன்னது என்னடா சுவாமி ஒரு டிஸ்கோர்ஸ்ல சொல்லி இருக்கிறாரு. ஒரே ஒரு டிஸ்கோர்ஸ் தான் இருக்குது சுவாமி அந்த 1960 early 69 நினைக்கிறேன். அப்ப சொன்னது என்னென்றால் ஷிரடி சாய்பாபா தான் ப்ரிப்பேரிங் தான் சமைச்சது இதுல ஊற்றுறது. பிரேமசாய் ஐ வில் லுக் அட் எல்லாரும் பார்த்து எல்லாரும் சாப்பிடுறத பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக வருவார் என்று சொல்லிடுற மாதிரி எனக்கு ஞாபகம். அது ஒன்று. ஆனா அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்டா போயிடும். தென் ஐ வில் அதுக்கு பிறகு ஆனந்தி கேட்ட கேள்வி கேட்கிறேன். அவ கேட்டது நசிகிறதுக்கும் ஊர் ஏற்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டவன். இதுக்கு ஆக்சுவலி நாங்கள் சுவாமி சாப்டர் 1ல வடிவா விளக்கம் கொடுத்துட்டேன். 2-3 விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒன்று ஒரு ஆறு ஒரு ஆறு மேல இருந்த வெளிப்படையாக ஓடிச்சது என்றால் அதனால பலன் இருக்கு இந்த உலகத்துக்கு. ஆனால் அது வத்திச்சது என்றால் அது அடியில ஓடிக்கொண்டுதான் இருக்கும். சரஸ்வதி மாதிரி அது அடியில ஓடி இன்னும் அந்த தண்ணியால மரங்கள் வளரும். ஆனால் அது வெளியில ஓடல என்றால் ஆட்கள் அந்த மனிதர்களுக்கு அதுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு வசதி இல்லாம போயிடும். அப்ப எப்பவும் இந்த உலகத்துல இப்ப குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறார்கள். குளோபல் வார்மிங் வந்தாலும் இங்க இருக்கிற ஹியூமிடிட்டி அது எல்லாம் இருக்கத்தான் போகுது. ஒன்றும் அழிந்து போகாது. இந்த படைக்கப்பட்ட உலகத்துல உருவம் தான் மாறுமே ஒழிய உலகத்துல இருக்கிற அத்தனை மாலிக்யூல்ஸும் இருக்கும், அத்தனை அட்டம்ஸும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். ஆனால் மனிதர்கள் அதை குடிக்கக்கூடியதாக இருக்காது. அது என்ன, நாங்களும் ஒரு இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணி விடுறோம். ஒரு சமநிலையற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விடுகின்றோம். அதிலிருந்து தெரிகிறது தர்மம் என்றால் சுவாமி சொல்வார், தர்மம் என்றால் உங்களுடைய ஆத்மன் தான் தர்மம். தர்மம் என்றதுக்கும் ஆத்மம் என்றதுக்கும் ஒன்று, பிரம்மமும் ஆத்மமும் ஒன்று என்றால் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் தர்மம் இருக்கின்றது. ஆனால் அது வெளிப்படையாக வளர்ச்சி அடையவில்லை. அதை வளர்க்கிறதுக்குத்தான் வர்றவன் என்று சுவாமி சொல்லியிருக்கிறார். அது 1ஆம் சாப்டர் நாங்கள் திருப்பி படிச்சால் இன்னும் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஒரு மரம் இருந்தால் அது பலவிதமாக கண்டவாட்டில வளர்ந்து விட்டார். அதை நறுக்கி அதை சரி பண்ணினால் அதிலிருந்து பழங்கள் காய்கள் வருவதற்கோ பூ வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் அது உதவியாக இருக்கும். அவ்வாறு நாம் செய்கிறோம் என்றால் தர்மம் அதர்மம் என்றால் தர்மம் சீர்குலைந்து ஒரு தெரியாத ஒரு நிலையை அடைந்து விட்டது என்று 1ஆம் சாப்டர்ல சொல்லி இருக்கிறார். ஆன்சர் எல்லாம் 1ஆம் சாப்டர் நாங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல சொல்லிட்டார் என்ன ரீசன், அதுக்கு எப்படி என்ன செய்வேன் என்று எல்லாம் சொல்லியிருக்கார் 1ஆவது சாப்டர்ல. மற்றது சிஸ்டர் அருணா கேட்ட கேள்வி என்றால் இப்ப 1926ல வரணுமோ இந்த டைம்ல வரணும் என்றால் சுவாமி அதுக்கும் ஆன்சர் கொடுத்திருக்காரு. என்னென்றால் இந்த உலகத்துல எல்லாரும் தர்மத்தை கடைபிடித்து எல்லாரும் ஒரே நேரத்தில் தர்மத்தை கடைபிடித்து வாழ்வது என்பது நாங்கள் பார்க்க முடியாத ஒரு விடயம். அது அப்படி ஒரு நாளும் இருக்காது. ஆனால் ஆட்கள் எல்லாரும் திருந்தி எல்லாரும் நல்லவர்களா இருப்பார்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாரும் அந்த வளர்ச்சி அடைந்து கொண்டுதானே போகிறார்கள் வழியால். அதனால் ஒரே நேரத்தில் எல்லாரும் தர்மத்தை முழுதாக கடைபிடிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த தர்மம் என்று இந்த உலகத்திற்கு வழிகாட்டுவதாக இருப்பது பாரத நாடு என்று சொல்லி
சுவாமி சொல்லுவார், அமெரிக்கா வந்து அர்ஜுனன் மாதிரி, ரஷ்யா வந்து பீமன் மாதிரி, ஆனால் பாரத நாடு வந்து தர்மராஜர் மாதிரி. அப்படி ஒரு ஆன்மீக ரீதியிலேயே ஒரு முதன்மையான ஒரு நிலையை காட்ட வேண்டியது பாரத நாடு. அந்த நாட்டிலேயே எத்தனையோ வருட காலங்களாக வெளிநாட்டிலிருந்து வந்த படைகளினால் தர்மம் சீர்குலைந்து போய்விட்டது என்று சுவாமி சத்யசாய் வாகினியில அழகாக சொல்கின்றார். நாங்கள் எங்களை ஸ்காபுரோ சென்டர்ல அதை படிச்ச நாங்கள் வாசிச்ச நாங்கள் ஒரு 2-3 years. அது ஸ்ரீ சத்யசாய் வாகினி என்றதுல சுவாமி இது அழகாக சொல்றார். அவ்வாறு அந்த பாரத நாட்டில் இவ்வாறு நடந்ததனால் அந்த பாரத நாட்டில் திருப்பவும் இந்த தர்மம் என்றால் என்ன என்பதை எடுத்து கூறுவதற்காக, அதை திருப்பவும் நிலைநாட்டுவதற்காக சுவாமி வந்திருக்கின்றார். அது அப்படி ஒரு சிலராவது அந்த தர்ம வழியை கடைபிடித்தால் அதிலிருந்து இந்த உலகம் முழுவதும் பயனடையும் என்பது சுவாமியினுடைய கருத்து. அது எனக்கு தெரிந்தது. அது இது கழிக்கிறது என்றால் சத்யசாய் வாகினியில சுவாமி சொல்லியிருக்கின்ற ஏன் இந்த பாரத நாட்டின் முதன்மைத்துவம் என்னத்துக்கு அவசியம், இந்த உலகத்திற்கு தர்மம் அங்கே சரியாக நிலைநாட்டப்பட வேண்டிய காரணம் என்ன என்று அதை அழகாக சொல்லியிருக்கின்றார். சாய். தேங்க்யூ, வெரி குட், தேங்க்யூ. தேங்க்யூ. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குதான், ஆனா சரியோ தெரியாது. அந்த தர்மம் நிலைநாட்டப்பட வேணும் தர்மராஜான்னு சொன்னா எந்த அடிப்படையை வச்சு சொன்னார்ன்றது நான் அறிய முற்பட்ட நான். ஆனா நீங்கள் கொமனான ஒரு தர்மத்துல சொல்லியிருக்கீங்க தர்மம் குறைந்திருக்காங்க. ஆனா நான் அறிய முற்பட்டு அது என்னது இப்ப எந்த அதர்மம் என்றதைத்தான் நான் பார்த்தேன். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ சாய்ரா. அதுவும் சுவாமி தர்மமாயின்னு சொல்லிட்டார் சிஸ்டர். அடிப்படையான தர்மம் என்னவென்றால் ஆத்ம தர்மம். ஆத்ம தர்மம், நாங்கள் ஆத்மன் என்று தெரிந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அந்த நிலை போய்விட்டது. அது எல்லாருக்கும் அந்த அறிவு இல்லாமல் போய்விட்டது இந்த உலகத்தில். இப்ப நீங்கள் கனடாவை எடுத்துக்கொண்டால், இப்ப நாங்கள் எத்தனை பேர் தர்மவாகினி வாசிக்கின்றோம். நாங்கள் கொஞ்சம் பேர் இதை நன்றாக புரிந்து அறிந்து எங்களுடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் அதன் மூலம் இந்த தர்மம் இந்த உலகத்தில் வாழும். நாங்கள் இந்த உடம்பல்ல, நாங்கள் ஆத்மன். நாங்கள் ஆத்மன் என்றால் அதன் மேல் ஸ்திரீ தர்மம் புருஷ தர்மம் என்றால் என்ன என்று நாங்கள் இதை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை கடைபிடித்தால் அதனால் இந்த உலகத்திற்கு ஒரு சுபீட்சம், அதை நிலைநாட்டத்தான் திரும்பி வந்திருக்கிறார் சுவாமி. அது என்னென்றால், நாம் யார் என்றால் ஆத்மன் என்றால் we are love, நீங்கள் தான் பிரியமை. அந்த லவ்வை எங்களுக்குள் வளர்த்து, அது லவ் என்றால் நாங்கள் இறைவன், இறைவன் என்றால் எல்லாரிடம் கருணையாய் இருப்பவன், அதுபோல நாங்களும் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் எங்களை வளர்த்து கொண்டால் அதனால் தர்மம் திரும்பவும் நிலைநாட்டப்படும் இந்த உலகத்தில். எல்லா இடமும் பறந்து செல்லவில்லை என்றாலும், எல்லாரும் இதை கடைபிடிக்கவில்லை என்றாலும் இந்த உலகத்தில் அது வாழ்ந்து வரும். ஏனென்றால் அது தேவைப்பட்டவர்கள், அது யாரோ அவர்களை இங்கே போய் சுவாமி இந்த வாட்டர் ப்ராஜெக்ட் என்று கொண்டு வந்தார். வாட்டர் ப்ராஜெக்ட் என்று கொண்டு வந்தால் அதற்கென்று எல்லா இடம் டப்ஸ் பைப்புகள் செய்து வச்சிருக்கு. வில்லேஜ் தண்ணி தாகம் வருபவர்கள் அங்கே போய் தண்ணி எடுத்து அருந்துவார். அதுபோல இருப்பதான் இந்த தர்மம். அந்த தர்மத்தை டெலிவர் பண்றதற்கு, அதை விநியோகிப்பதற்கு ஆட்கள் தேவை. அந்த ஆட்களாக கொஞ்சம் பேரை தயார் செய்வதுதான் சுவாமியுடைய நோக்கம். நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச் சாய்ரா. சாய்ராம், இந்த நேரத்துல நான் இன்னும் ஒரு அதே கருத்துடைய ஒரு விஷயத்தை தான் கொண்டு வர ஆசைப்படுறேன். அந்த ஒரு பலதரப்பட்ட ஒரு ஆன்மீக நிறுவனங்கள் உள்ள ஒரு சின்ன, அது வேறு ஒரு அதாவது ஒரு சமூக கலந்துரையாடலோ இல்லைன்னா ஒரு கெட் டுகெதர்ல பலதரப்பட்ட ஆன்மீக நிறுவனங்களும் ஒரு இடத்துல அப்ப அந்த கதைக்கின்ற பொழுது
இப்ப சிஸ்டர் அருணா சொன்ன பொழுது எனக்கு அது நினைப்பு வந்துச்சு. அந்த சுவாமியின் தத்துவம் வந்து அதாவது ஆத்ம தர்மமாக இருந்தாலும் அடுத்தவர்களுடைய பார்வையில வந்து அது வந்து ஒரு அன்புதான் அந்த ஒரு சுவாமியின் கோட்பாடுகள்ல வந்து முதன்மையானது அன்பு. அந்த மற்ற நிறுவனங்களின் பார்வையில வந்து சுவாமியின் அடிப்படை தத்துவம் வந்து அன்பு என்று சொல்லி அந்த கதைச்சு கொண்டு வரைக்கும் ஒவ்வொரு ஆன்மீக நிறுவனங்களின்றையும் என்ன அடிப்படை தத்துவம் என்று வரைக்குள்ள அவர்கள் உடனே சொன்னது சாயி நிறுவனம் என்று அவர்கள் அன்புடையவர்கள். இரண்டா அவையின்ற அடிப்படை தத்துவம் வந்து அந்த அன்பு தத்துவமா இருக்கிறபடியால் அந்த சாய் நிறுவனங்கள்ல உள்ளவர்களை பார்த்தாலும் அந்த அன்பு என்ற இது வந்து அவைகளுக்கு அடிப்படை நாதமாக இருக்கிறபடியா அவர்கள தெரியும். அந்த அன்பு என்ற விஷயம் வந்து தெரிய வரும்னு சொல்லி அருணா வந்து கேட்டது வந்து இப்ப சுவாமியின் சிலரும் அவண்ட கேள்வி எனக்கு நான் அப்படித்தான் அதை விளங்கி கொண்டது. சுவாமியின் அந்த அடிப்படை தத்துவம் வந்து அன்பு தத்துவம். அது குறைஞ்சபடியாத்தான் சுவாமி 1926 அதை வந்தாரோன்னு சொல்லி நானும் கூட இந்த காலகட்டத்துலதான் நான் அந்த ஆத்ம தத்துவம் அல்லனால் அந்த ஆத்ம தர்மம் என்றதை மனதுல கொண்டு வந்ததே ஒழிய அதுக்கு முற்பட்ட இப்ப இந்த கல்வி வட்டத்துக்கு முற்பட்ட காலத்துல வந்து நானே நினைச்சது அன்பு தத்துவம் என்று சொல்லித்தான். அதை இந்த நினைப்புக்கு வந்தபடியா அதை நான் ஷேவன்னா அந்த பல பேருடைய பார்வையில வந்து சுவாமியின் அடிப்படை தத்துவம் வந்து அன்பு என்ற அந்த கருத்துத்தான் கூடுதலாக நிலவுகின்றது. தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ. பகவான் எல்லாரையும் எல்லா டிவோட்டிஸையும் அன்பு செய்த காரணத்தினால வந்து ஏதோ ஒரு வகையில பகவான் எல்லாருக்கும் அருள் செய்து அவர்களுடைய மனத்துல குடியேறின காரணத்தினால இப்படி சாய் நிறுவனங்கள் அதுகள்ல சேர்ற பொழுது அந்த அன்பு அங்கே தெரிகிறது. அதுதான் அவர் சிஸ்டர் ஆனந்தி இப்ப இந்த நிறுவனத்துல அந்த அன்பு தெரிகிறதுக்கு காரணம் என்னென்றால் எல்லோரும் சுவாமியை நேசிக்கிறவர்கள் கூடுற பொழுது சுவாமியும் அன்பு சுரூபமா இருக்கிறார். அந்த அன்பிலிருந்து நாங்கள் கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படியான நாட்கள் கூடுற பொழுது ஏதோ ஒரு கனெக்ஷன் அங்கே ஏற்படுகிறது. அப்படி ஆரம்பத்துல அப்படியான விஷயங்கள்ல இருந்தா இது வந்திருக்கிறது. இப்ப எல்லாற்ற கேள்வியும் எல்லாற்ற மறுமொழியும் சரியா இருக்கிறது. பிரதர் சொன்ன மாதிரி 1ஆம் அத்தியாயத்துல இதெல்லாம் இருக்குது. இந்த மரம் அப்படி இந்த தர்மமண்ட மரம் வந்து கண்டவாடுல கிளவிட்டு முக்குத்தனமா எல்லாம் கிளவிட்டு வளர்ந்து கொண்டு போற பொழுது கட்டி ஷேப்பாக்கி விட்டு அதை நேராக வளர பண்றது அப்படி என்ற உதாரணம் அங்க இருக்குது. அப்ப வந்து தர்மம் ஒரு நாளும் அழியவில்லை. அதை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் வந்து பிழையான வியாக்கியானங்களை கொடுத்து செய்யறது. அந்த 1வது அத்தியாயம் 2வது அதுகளை வருது. இப்ப ஒவ்வொன்றுக்கும் இன்டர்பிரிட்டேஷனை பிழையா கொடுக்கிறார்கள் என்று. அப்ப அப்படி வந்து அது சில கெட்டவர்கள் சொல்றார், சில தீயவர்கள் சொல்றார். அவர்கள் வந்து இதை புரட்டி விடுறார்கள். இந்த கருத்துக்களை புரட்டி இதுலயும் கீழையும் வருது. அதுகளை புரட்டி விடுறார்கள். அப்படி ஊர் உழவிக்கப்படுகிறது. அப்ப அதை வந்து நிமித்தி எடுக்க வேணும் என்றது இப்ப இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேணும். இதை கவனிக்கலாம். நாங்கள் என்னென்றால் இந்த பிராமண வேதங்களை பிராமணரோ பிராமணர் அல்லாதவர்களோ சரி, இந்த வேதங்களை வந்து பகவான் நிலநாட்டு அது பகவானுடைய அவதார நோக்கத்திலே அது இருக்குது. வேத பாராயணா அது அப்ப அது வேத சம்ரட்சா. அப்ப அந்த வேதங்களை புனருத்தானம் செய்திருக்க, வேதங்களுக்கு புத்திர் கொடுத்திருக்கிறார். உபமம் புடவதியில சப்த யாகம் இருக்கிறது. அப்ப அந்த வேதங்களை புத்திர் கொடுத்து வேத இலக்கியங்களை முதன்மைப்படுத்தி கொண்டு வாரதுதான் இந்த எல்லா தர்மங்களும் திரும்பவும்
விருத்தி அடைகிறதுக்கு வழிவகுக்கும் என்று பகவான் அந்த நேரத்தில் அந்த பிரசாந்தி வித்வன் மகாசபாவை ஒன்று பண்ணினார் அப்ப ஸ்டார்ட்ல. ஆனால் அது கனகாலம் அது சில கிளைகள் எல்லாம் மெட்ராஸ்ல எல்லாம் அந்த கிளை இருந்தது. பிறகு எனக்கு பிரதருக்கு பிறகு எவ்வளவு காலத்துக்கு பிறகு அது இல்லாம போனதுன்னு தெரியல. அப்படி ஒரு வேதங்களை இப்பவும் இருக்குது. அது இந்த பிரசாந்தி வித்வன் மகாசபா. பிரசாந்தி வித்வன் மகாசபா அப்ப இருந்து இருக்குது. 1963 சுவாமி அதை ஸ்டார்ட் பண்ணது. அதுல இருந்து இருக்குது. ஆனால் அவர்கள் அதற்கு மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். இப்பவும் பிரசாந்தி வித்வன் மகாசபா என்று சொல்லி ஒவ்வொரு இந்த நவராத்திரிக்கும் சிலர் வந்து லெக்சர்ஸ் கொடுக்கணும். அது பிரசாந்தி வித்வன் மகாசபா சில வேத பாடசாலைகளை அமைத்திருக்குது சில இடங்களில். அது நடக்கின்றது. இங்க இந்த பக்கத்தில் அது பற்றி பிரபல்யமாக தெரியாது. அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இல்லை. இந்தியாவிலேயே கொடுக்க இல்லை. சுவாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது சாய் நிறுவனத்திலேயே அதற்கு எதிர்ப்பு இருந்தது. அவ்வாறான நிலை. அன்பு என்று சொன்னா இந்த அன்பு என்ற தத்துவம் கூட சிலருக்கு இதுதான் அன்பு என்று, இப்ப இதைத்தான் நாங்கள் தர்மம் என்று இவ்வளவு நாளும் கடைபிடித்தோமோ அதே போல இதுதான் அன்பு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அன்புக்கே ஒரு வேறு வியாக்கியானம். சுவாமியினுடைய கருத்தின்படி நாங்கள் இந்த உடல் அல்ல, நாம் ஆத்மா என்று தெரியும் வரையும் எமக்குள் உண்மையான அன்பு வராது. அதற்கு முதல் வருகிற அன்பு வந்து எமது ஒரு உலக ரீதியான ஒரு அன்புதான், ஒரு குறுகிய அன்பாகத்தான் இருக்கும். அதில் எல்லாரையும் சேர்ப்பது என்பது ஒரு முடியாத காரியம். அதனால் நாம் எப்பொழுது நாம் இந்த உடல் அல்ல, நாம் இந்த ஆத்மன் என்று எப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகின்றதோ அப்பொழுதுதான் நமக்குள் இருந்து வருவது அன்பு என்று இதை சுவாமி பிரேம வாகினியில் நன்றாக சொல்லியிருக்காரு. இப்ப அதை அடுத்ததாக படிக்கணும். ஆனா நாங்கள் எல்லாரும் we are loving everyone என்று சொல்லுகின்றோம். அப்ப அது உண்மையாக சாய் ஆர்கனைசேஷனில் இருந்தால், ஒரு கொஞ்சம் பேர் இருந்தால், ஒரு சிறிதளவாவது 10 பேர் இருந்தால் எங்கேயோ இந்த ஆர்கனைசேஷன் போய்விடும். அந்த அளவுக்கு போவதற்கு இன்னும் நாள் இருக்கின்றது. அதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் பாடுபட வேண்டியது நமது கடமை என்று என்னுடைய அபிப்பிராயம். சாய்ராம், இந்த சுவாமி ஸ்பீச் ஒவ்வொன்று தொடங்கும் போதும் பிரேமாத்ம சொரூபிகளே, திவ்யாத்ம சொரூபிகளே, அன்பு சொரூபிகளே, ஆத்ம சொரூபிகளே என்றுதான் சொல்ற. ஒவ்வொருத்தரையும் அந்த அதிண்ட உருவத்தோட தான் அவர் பார்க்கிறார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த திவ்ய ஆத்மா, நான் ஆத்மா உண்மையிலே அந்த பொறியில இருந்து வந்த நாங்கள் அந்த பரமாத்மாவின் பொறியில இருந்து வந்ததானே ஒவ்வொருத்தரும். அப்ப எல்லாரிலேயும் அந்த பொறி இருக்குது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொண்டால், அப்ப எல்லாரிலேயும் அந்த ஆத்ம தத்துவம் இருக்குதுன்னு, இறைவன் தன்மை இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரிலேயும் அன்பு செலுத்துவோம். அப்ப அதுக்காகத்தான் சுவாமியோட திவ்ய ஆத்ம சொரூபிகளே என்றுதான் சுவாமி சொல்றாரு. அப்ப அதுலயே ஒரு அன்பு விழிந்திருக்கு, எல்லாரிலேயும் அன்பு இருக்குது. அந்த அன்பை வெளிப்படுத்த, உன்னுள்ளே இருக்கின்ற ஒளியை வெளிப்படுத்தவே நான் வந்திருக்கிறேன் என்று சுவாமி சொல்றார். அப்ப அந்த எங்களோட உள்ளொளி என்ன? அதான் ஆத்ம ஒளி. இந்த ஆத்ம ஒளியை பிரகாசிக்க செய்தால், அன்பு மூலம் எல்லாரிலையும் பரவ செய்தால், இந்த திவ்ய ஆத்ம சொரூபிகளே என்ற இதழை நாங்க புரிஞ்சு கொண்டால், சுவாமியின் அந்த வழிப்படி நாங்கள் நடந்தா சுவாமி இப்ப இப்படியெல்லாம் சொன்னாலும் நான் ஒரு உண்மையான பக்தனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றுதான் சுவாமி சொல்றேன். அவ்வளவுக்கு அதர்மம் கூடி அந்த அன்பை வெளிப்படுத்த முடியாத நிலையிலே மக்கள் இந்த உலக பௌதீக விளைவில மாண்டு கொண்டார்கள். அப்ப அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் சுவாமி வந்தது, உள்ளொளிய பெருக்கிறதுக்காக. எங்கள் உள்ள தெய்வீக ஒளிய அந்த தெய்வீக ஆத்ம ஒளி, அந்த ஆத்மாவை மேம்படுத்துவதற்காகத்தான் சுவாமி வந்தவர். நாங்கள் அதை உணர்ந்து செயல்பட்டால் எங்கள் உண்மையான பக்தனை அவர் தேடுறார் இப்பவும் என்றுதான் சொல்லி இருக்கிறார். ஒரு சனாசாதியில வந்தது. சாய்ராம், எனக்கு தெரிஞ்சே சொன்னேன். அதான் பிரதர் இப்ப சொல்றாரு. பிரதர் சொல்றாரு, இந்த அன்பு வெளிப்பட்டுதா
அந்த அன்பு பாராட்டப்படுகிறதா? இப்போ அகண்டாம் பஜனையிலே நாங்கள் எல்லாரும் வருகிறோம். வந்தா அந்த அன்பு அங்க இருக்குதா? அந்த அன்பு இங்க என்னத்துல இருக்கிறது? என்னத்தை அடிப்படையாக வச்சு அங்க அன்பு சாயராம் சொல்லப்படுகிறது என்றெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டு பார்த்தால் அப்ப தெரியும் எங்களுடைய வறுமை எவ்வளவு வேண்டு. நாங்கள் அதனால இது எங்களுடைய செல்ஃப் என்கொயரி செய்து பார்த்தா தெரியும். அப்ப பிரதர் சொன்னா அடிமையான இது என்றால் இந்த ஆத்மா, நான் ஆத்மான்றதை ஏதோ ஒரு வழியால ஆத்மவிசாரம் இது எத்தனையோ வழியால அதை நாங்கள் தேடி கண்டு அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும், அதுல இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஒருவரை நோகடிக்க செய்கிறது அதெல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. ஒருவரை நோகடிக்க செய்கிறது ஏதோ ஒரு வழியிலே இன்டெரக்டாகவே நோகடிக்கலாம். அப்ப அதுகள் எல்லாம் நாங்கள் நீங்கி இதன்றதுக்கு மிக விசுவாசமாக பகவான்ல விசுவாசமாக மிக நியோனியமான ஒரு நம்பிக்கை வைத்து பகவான் சொன்னதில் நடைமுறை செய்து அந்த ஒழுக்க நிலத்தை பின்பற்றி இதுக்கென்று நாங்கள் எங்களை ஒதுக்கினால் ஒழிய இந்த அன்பு வழியில வர்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். சாய்ராம் பிரதர், இந்த அன்பு என்று சொல்லும் போது அன்பு தான் இறைவன், இறைவன் தான் அன்புன்னு கதைக்கிறோம். அன்பு எல்லாத்திலையுமே கலக்கப்பட்டிருக்கின்றது. எந்த விதமான ஆத்ம அங்கங்கள் எடுத்து பார்த்தாலும் அன்பு இல்லாம ஒன்றுமில்லை. இப்ப தர்மா எடுத்து பார்த்தாலும் அது எங்களோட செயல்கள் அன்போட இருக்குமா என்று இருந்தா அது தர்மா. ஆக்ஷன் வித் லவ் ஈக்குவல் தர்மா. சோ அப்ப இந்த இதெல்லாம் குறைந்து கொண்டு போகின்றது. அதாவது உங்கள் செயல்கள் அனைத்தும் ஆத்மாவை அடிப்படையாக கொண்டு ஆற்றப்படுமானால் அவைகள் எல்லாமே புனிதம் பெறும். ஆனா இதே ஒருத்தருமே இப்ப நம்ம ஸ்டடி சர்க்கிள் செய்தாலும் யாரும் பங்கு பெற்றும் ஆக்கள் மிக குறைவாகத்தான் இருக்கும். எங்கேயா இருக்கட்டும், அது இந்தியாவா இருக்கட்டும், இலங்கையா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், அதை பின்பற்றுகின்ற மக்கள் வெகுவாக குறைந்து கொண்டு போகின்றது. அது ஒரு நாட்டம் இல்லை. அதே போல அருணோ சொன்ன மாதிரி நான் எனது அந்த மீனிங்கை அந்த கருத்தை விளங்கி கொண்டால் நான் என்பது நான் ஆத்மா, நான் உடம்பு அல்ல, எனது உலக சுகங்கள் காண்டி எனது என்று சொல்லும் போது உலக சுகங்களுக்காண்டி நாங்கள் அடிமைப்படும் போது இந்த தர்மம் அழிந்துதான் போகும். தர்மம் நலிவடைந்துதான் போகும். இதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. நாங்க அடுத்த பந்தியை போவோம். இந்த ஒரு பந்தியிலேயே பெரிய மெனக்கட்டுட்டோம். ஓகே, வாசியுங்கள் அருள். சின்ன பந்தி. நோயாளி இறந்த பிறகு மருத்துவர் என்ன பயன்? மானிடனின் உயிருக்கு மேலான தர்மம் நசிந்த பிறகு பவரூக மருத்துவரான பகவான் இதை காக்க வருகிறார். அதனால் தான் நசிந்து விட்ட பிறகு என்று குறிப்பிடாமல் ஊறு நேரும் போது என்று தெளிவாக்குவதற்காக கிலானி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். தர்மத்தை இரட்சிப்பதே இறைவனின் பணி. மனிதர்கள் தர்மத்தை உயிர்மூச்சாகவே கருத வேண்டும். சாய்ராம். இது அந்த போன முறை பந்தியில மிச்சம். அதுதான் அந்த விஷயம். அதை மறுவா திருப்பி படுவா சொல்லி இருக்குது. அவ்வளவு தான் இதுல. தர்மத்தை ரட்சிப்பதே இறைவனின் பணி. ரட்சிப்பதுன்னா காப்பாற்றுவது, ரட்சகர் காப்பாற்று. அப்ப அது இறைவனின் பணி. அது இறைவன் அதை செய்து கொண்டே இருக்கிறார் யுகந்தோறும். ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு சிறு சிறு ஞானிகளை எல்லாம் தோற்றுவித்து அதை செய்து கொண்டிருக்கிறார். அது விளங்குகிறது. மனிதர் தர்மத்தை உயிர் மூச்சாவே கருத வேண்டும். பிரதர், அந்த கிலானி என்றா என்னன்னு சொல்லுங்க திருப்பி இருக்கா. கிலானி இங்கிலீஷ் டேர்மையா? அப்படிதான். இல்ல, அது சமஸ்கிருத சொல்லு. கிலானிர் அந்த சுலோகத்துல வாய்ச்சு நான் அப்போது. ஓ, சமஸ்கிருத வேர்டா? அது சமஸ்கிருத வேர்டு, பகவத்கீதையில இருக்கிற சொல்லு. ஓகே, தேங்க்யூ.
4ஆம் அத்தியாயம் 7ஆவது ஸ்லோகத்துல அது வருகிறது. கிளானிர் கிளானி என்ற அந்த உதாரணம் ஊரு என்றாதான் வரணும். கிளானி என்றா ஊரு, அந்த தர்மத்துக்கு ஊரு வருகிற பொழுது கிளானி தெளிவாக்குவதற்காக கிளானி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஊரு நேரும் போது அதை தெளிவாக்குவதற்காக கிளானி என்று. ஓகே, தேங்க்யூ. அந்த ஸ்லோகத்துல கிளானிர் பவதி பாரத என்று சொல்றார். என்றால் பாரதத்தில் அதற்கு ஒரு கெடுதல் ஏற்படும் பொழுது, கேடு விளையும் பொழுது என்று சொல்லலாம். ஓகே, வெரி குட். பிரதர், நாங்க அடுத்த பதிவு போவோம். இதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன நிர்மிச்சோம் தான். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாமோ? என்னுடைய கேள்வி சில வேளையில மற்றவைக்கு ஒரு வீடான கேள்விகளா இருக்கிறது கொண்டு நானே எனக்குள்ள யோசிக்கிறேன். நான் அதனால நான் கொஞ்சம் அந்த கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் தயங்குற மாதிரி யோசிக்கிறேன். நான் பிள்ளையாக கேட்கணும் அல்லது மற்ற இந்த போக்கை நான் குழப்பறது கொண்டு சில வேளை நான் நினைக்கிறேன். என்றாலும் அதை தெளிவுபடுத்துற எல்லாருக்கும் அது பயன்பட வேண்டும் என்றதுக்காகவும் என்னுடைய கேள்விகள் இருக்கிறது. நான் கேட்கிற கேள்வி என்னென்று சொல்லி சொன்னால், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு சுவாமி இதுகளை ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு அடிப்படையான மக்களின் லெவல்ல வச்சுதான் இதுகளை எல்லாருக்கும் சொல்லித்தாங்க. இப்போ பொதுவாக இந்த நான் உலக நாடுகளில் உள்ள அரசியல் தலைவர் மேல கூப்பிட்டு இந்த விஷயங்களை இதுதான் நீங்கள் இந்த உலகத்தை எல்லாம் செய்ய வேணும் என்று சொல்லியிருந்தால் இந்த உலகம் ஒரு நிம்மதியான உலகமாக இருந்திருக்கலாம். உதாரணமாக பார்த்தால் இப்ப பகவத்கீதையில அந்த அந்த இந்த பகவத்கீதையில சுவாமி இதுக்கு ஒரு விளக்கம் உங்கள்ட்ட இருக்கும் நினைக்கிறேன். அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்யாமல் துரியோதனனுக்கு ஏன் கீதோபதேசம் செய்யல? அதற்கு செய்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் துரியோதனால் வந்த பிரச்சனை. அப்ப துரியோதனனுக்கு சரியான விளக்கத்தை கிருஷ்ணர் கொடுக்காமல் பகவத்கீதையில அர்ஜுனன் இத்தனைக்கும் ஒரு தெளிவான ஒரு ஆள், அவருக்குத்தான் இந்த கீதோபதேசம் செய்யப்பட்டது. அப்ப அது ஏன் என்றது எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது. அப்ப ஏன் உண்மையில ஃபண்டமெண்டலாக செய்கிறதுதான் நல்ல விஷயம். அடிப்படையில எல்லா மக்களுக்கும் தெளிவாகிறது அதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு கட்டமா இருக்கும். ஆனால் ஏன் அப்படி இல்லாமல் இப்படி நடந்தது என்றதே எனக்கு சில கேள்வி இருக்கிறது. சாய்ராம், தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்கள் எனக்கு சொல்லுங்க. பிரதர் விளங்கப்படுத்தி இருக்கிறாரு அருணம். இது அவன் குவாலிஃபிகேஷன் அர்ஜுனன் தான் இருந்தது, வேறு ஒருடையும் இருக்கல. இது இந்த பெரிய ஆத்ம தத்துவத்தை விளங்கக்கூடிய தராதரம் இதே சுத்தம். அர்ஜுனன் என்றால் ஒயிட், வெள்ளை. அவன்கிட்ட தான் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருந்தது. அதை ரிசீவ் பண்ணக்கூடிய குவாலிஃபிகேஷன் அவன்கிட்ட இருந்தது. அர்ஜுனன்கிட்ட சொல்றது அந்த துரியோதனனுக்கு எப்படி சொல்றது, அல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கு எப்படி சொல்றது ஒரு நாள் சொல்லலாது. அப்ப அந்த சொல்லக்கூடிய ஆக்களுக்குள்ளால சொல்லி 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 கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தியாகத்தான் இது தர்மம் பரவும். இப்படி எடுப்புல ஒதற்கு முழங்க போறது இல்லை. ஆனா நாட்டினுடைய அரசியல் லீடர்ஸ் சில பேர் அங்க பவான்கிட்ட போயிடும். ஆனா அந்த லீடர்ஸ் எல்லாம் பெரிய கொலை செய்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அப்பவும் போயிடும். ஏன்னா பகவான் அதை அவர்களுக்கு மரியாதை கொடுத்து இன்றைய கொடுக்கிறார். ஏனென்றால் இதையாவது செய்தால் அவன் கொஞ்சம் திருந்துவான் என்றார். இல்ல, மக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு இப்படி வரவேற்று கதைச்சு அன்பு பேசி இதெல்லாம் செய்தால் அது சிலர் நன்மை செய்வார்ன்றதுக்கா. சிலருக்கு வீடு அடியே போயிருக்கிற அதங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல கருணாநிதிட்டு வீடு தேடி போயிருக்கிறாரு பகவான். இதெல்லாம் ஏன் அவர் போறார், வீடு தேடி போறார்? அந்த மக்களே அவர்கள் நல்லா வச்சிருக்க வேணுமென்ற விருப்பத்திலே வேறுகிட்ட போறார். அப்படி இருக்குது. மேலும் விளக்கம் அருணம் சொல்லி.
சாய்ராம், நானும் வந்து ஒரு சின்ன கருத்துன்னு சொல்லணும். இப்ப தர்மராஜருக்கே தர்மம் தெரிஞ்ச தர்மராஜருக்கே கிருஷ்ணா சொல்லலைன்னு சொன்னா அவர் அதை விளங்கிக் கொள்ற அளவுல அவர் இருக்கே இல்லை. அப்ப விளங்குற ஒரு ஆளுக்கு தானே போய் கதைக்கலாம் எதுண்டாலும். விளங்காத ஒரு ஆளுக்கு போய் கதைக்கலான்னு கிருஷ்ணாவுக்கு வடிவா தெரிஞ்சுக்குது. அதனாலதான் அர்ஜுனனை கீதா உபதேசத்துக்கு கிருஷ்ணர் பிக் பண்ண. அதுக்கு என்னன்னா அந்த மற்ற 4 பேரும் தங்கட இதுல ஓவர் குவாலிஃபை. தர்மத்தில் ஓவர் குவாலிஃபை, பீமன் தன் புஜபராபர் ஆகிறதுல ஓவர் குவாலிஃபை. இவரோட தான் மியூச்சுவல் எல்லாத்திலையும் அளவா இருந்தவர். அதான் இவரை சூஸ் பண்ண அர்ஜுனனை. அதோட அவர் தான் லெப்டினன்ட் ஜெனரல் அந்த போர்ல. அவர்தான் தளபதி. அப்ப தளபதிக்கு தான் உபதேசிக்கணும். சாய்ராம், அந்த தர்மருக்கு அந்த உண்மையாகவே போதிக்க தேவையில்லை. அவர் அதன்படி அவர் நடப்பார். தர்மத்தின்படியே தான் தர்மர் நடப்பார். அதே நேரத்துல மனுஷர்கள்ல எத்தனையோ விதம் எங்களுக்குள்ளே மனிதனில் மனிதன், மனிதனில் தெய்வம், மனிதனில் மிருகம், மனிதனில் அரக்கனண்டு இருக்கு. 4 வகையான முறை. அதுல துரியோதனன் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் தந்தை சொல்லி எங்க இல்ல, உண்மையான ஆச்சாரியனுடைய தன்மை ரோடற்ற தன்மையை கேட்க இல்ல, கிருஷ்ணரையும் மதிக்க இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு தர்மத்தை சொன்னா போல அவன் கேட்க போறது அல்ல. மனிதனாக இருந்து வாழ்ந்தவன் அர்ஜுனன். மனிதனுக்கு மனிதன். அப்ப மனிதனுக்கு போதிச்சாதான் அது எல்லா உலக மக்களுக்கும் அது பிரயோசனப்படும் என்பதற்காகத்தான் அர்ஜுனனுக்கு போதித்ததாகவும் அந்த பகவத்கீதையிலே முதல் அத்தியாயத்திலே ஏன் அர்ஜுனனுக்கு இந்த போதித்ததுன்றதை பற்றி விளக்கம் போட்டு இருக்குது கீதையிலே. அறிவதற்கு ஒரு ஏர்னிங், அது சரியான தமிழ் எனக்கு விளங்கல. ஒரு ஏர்னிங் இருக்க வேண்டும். தாகம் அந்த ஆன்மீக நாலேஜுக்கு, அறிவுக்கு ஒரு தாகம் இருக்க வேணும். அந்த தாகம் வரைக்குள்ளதான் சுவாமிக்கு கிருஷ்ணருக்கோ உபதேசம் செய்ய வேண்டிய இது ரிசீவ் பண்ணக்கூடியதா இருப்பார்கள். Thank you, brother. Yes. சாய்ராம், ஒரு சின்ன கருத்துண்டு. பிரதர் அருணோ வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொன்னவர். சுவாமி வந்து தன்னுடைய ஒரு டிஸ்கோர்ஸ்ல சொல்லி இருக்கிறார், தர்மராஜா வந்து பாரதத்துக்கும், அர்ஜுனன் வந்து அமெரிக்காவுக்கும், வீமன் வந்து ரஷ்யாவுக்கும் என்று சொல்லி. சுவாமி சில நேரம் உயிரோட இருந்திருந்தால் அர்ஜுனனை வந்து அமெரிக்காவுக்கு ஒப்பிட்டு இருப்பாருன்றது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதோட வந்து ரஷ்யாவை பத்தி நான் கொஞ்சம் நல்ல கருத்து தான் வச்சிருந்தேன். ஆனால் ரஷ்யா வந்து இந்த பீமன் வந்து சரியான பலசாலி. ஆனா வந்து அந்த நான் படிச்ச மகாபாரதத்துல வந்து அந்த அதாவது அந்த உடம்பு பலத்துக்கு ஏற்ற அளவுக்கு அந்த மூல விவேகம் வந்து அவ்வளவாக இல்லை என்றுதான் எனக்கு எந்த மனத்தின் அந்த ஒரு கணிப்போ ஒரு அபிப்பிராயம் வந்து அந்த சுவாமியே அந்த ரஷ்யாக்கு வீமனை ஒப்பிட்டாருன்றதும் அதுவும் எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஆனா இப்ப இருக்கிற நிலையில வந்து இப்ப அர்ஜுனன் நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச அளவுல வந்து விவேகமானவ, எல்லாத்திலும் ஒரு பேலன்ஸ்டான ஆள், எல்லா இதிலும் வந்து திறமையான ஒரு ஆள். சுவாமி சில நேரம் உயிரோட இப்ப இருந்திருந்தால் அவர்கிட்ட கருத்து வந்து அந்த அர்ஜுனனை வந்து அமெரிக்காவுக்கு ஒப்பிட்டதை பற்றி சில நேரம் அவர் அத ரீகன்சிடர் பண்ணி இருப்பாரோன்றது எனக்கு ஒரு சின்ன கருத்து. தேங்க்யூ சாய்ராம். மற்றது ஒரு சீடன் வந்து குரு மேல் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும், பூரண நம்பிக்கை. என்ன சொன்னாலும் அதை மறு கருத்து இல்லாமல் அதை தெளிவாக கேட்கிற சக்தி இருக்க வேண்டும். என்ன செய்ய சொன்னாலும் அதை மறு பேச்சு இல்லாம அதை செய்தே ஆக வேண்டும். இது இந்த கீதாபச்சாரம் செய்யறதுக்கு முதல் கிருஷ்ணா வந்து அர்ஜுனனை வந்து ஒரு காட்டுக்கு கூட்டி கொண்டு போறார். காட்டுக்கு போகும் வழியில ஒரு பறவையை பார்த்து சொன்னார், இது மயிலண்டு. அப்போது அர்ஜுனன் சொன்ன ஓமண்டு இல்லை, இது வந்து
கருடன் என்று. அப்போதும் அர்ஜுனன் சொல்றார் ஓம் அதுதான் என்று. அப்போது இவர் கிருஷ்ணன் கேட்கிறார், எப்படி நீ சொல்லி நான் சொல்வது எல்லாமே நீ ஓம் ஓம் என்றுக்கிறாய் என்று. அப்போது அர்ஜுனன் சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையுமே மாற்றக்கூடியவர்கள், அப்ப அதால நான் எல்லாத்தையும் நீங்கள் சொல்வதை எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், உண்மையாகவே எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகுதான் கீதா உபச்சாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த புத்தகத்துல படித்தேன். நன்றி. நீங்கள் பிரதர் அருண் சொல்லிவிடுங்க. இல்ல, அந்த நாங்க எல்லாரும் கதைக்கிறதுல கேட்க எனக்கு என்ன தெரிய வருது என்றால், நாங்கள் இப்பொழுது ஒரு அரசியல் பதவியில் இருப்பவரோ பணம் படைத்தவர்களோ இவர்கள்தான் இந்த உலகத்தில் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடியவர்கள் என்று நினைக்கிறது அவர்கள்தான் இந்த ஒரு நாட்டை ரிப்ரசன்ட் பண்றார்கள் என்று கூட நினைக்க கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு லீடர் தான். அது என்னென்று அவர் லீடரான அவருடைய கேரக்டர், அவர்களால் இந்த உலகத்திற்கு என்னத்தை விநியோகிக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான். ஆகவே அரசியல் அதிகாரிகளோ யாரோ அவர்களால் ஒரு நன்மையும் வரப்போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ராஜசிகம் சார்ந்தவர்கள், சாத்விகம் குணம் குறைந்தவர்கள். இறைவன் தேர்ந்தெடுப்பது சாத்விக குணம் இருப்பவர்களைத்தான். ஆனா அவர்களுக்குள் ஒரு பலசாலியோ ஒரு நன்றாக போர் புரியக்கூடியவனாக அர்ஜுனனை எடுத்தார். இந்த அர்ஜுனனை எடுத்தது ஏனென்றால் வேறு வேறு குவாலிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஒரு விதத்தில் சொல்லி இருக்கின்றார். என்னென்றால் ஒரு நல்ல இப்ப சுவாமி அர்ஜுனனுக்கு கீதை உபதேசிக்கும் பொழுது அந்த காலத்திற்காக கிருஷ்ணன் உபயோகிக்கவில்லை. அது எக்காலத்திற்கும் பயன்படக்கூடியதான் அருணர். அதற்காக ஏன் அர்ஜுனனை கூப்பிட்டு கொடுத்தார் என்றால் இன்னும் ஒரு காரணம். தர்மராஜரை கூப்பிட்டால் தர்மராஜருக்கு தெரியும் கிருஷ்ணர் சொல்றதை எல்லாம் வடிவாக கேட்டுடுவார், அதற்கு ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார் என்று அவருக்கு புரிந்து போய்விடும். ஆனால் அர்ஜுனன் ஒரு சரியான பதம் உடையவன். ஏனென்றால் அவனுக்கு அரைவாசி புரியாதவன், கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவன். அதனால் அவன் பல கேள்விகளை கேட்கின்றான். அதனால் அவன் ஒரு பெட்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எல்லா விதமான மாணவர்களுக்கும் அவன் ஒரு நல்ல ரெப்ரசன்டேட்டிவான மாணவன். இப்போ ஒரு கிளாஸ்ல டீச்சர் ஒரு கேள்வி நல்லா படித்த ஒரு பையன் சொல்லிக் கொண்டே போனால் மற்றவர்கள் ஒருத்தருக்கும் புரியாது. அப்ப டீச்சர் சொல்வார், நான் கேட்கிறவன் தான் பதில் சொல்லணும் என்று சொல்லி ஒவ்வொரு தடவை கேட்பார். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஒரு இடைப்பட்ட ஒரு மாணாக்கனுக்கு சொல்லிக் கொடுத்தாதான் எல்லாருக்கும் பயன்பெறும். ஆகவே அர்ஜுனன் பல கேள்விகளை கேட்டுட்டார். தர்மராஜரோட கதைக்க போயிருந்தால் ஒரு வசனத்திலேயே தர்மராஜர் ஓம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அர்ஜுனனோ பல கேள்விகளை கேட்டு பலவிதமான ஆர்கியூமெண்ட்ஸ் வாதங்கள் செய்ததனால் நமக்கு எல்லா விதமான சந்தேகங்கள் வந்தாலும் அதற்கு பகவத்கீதையில் இப்பொழுது பதில் உண்டு. அதனால் அது யார் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பார்த்து தேர்ந்தெடுத்தார். அத்துடன் அவனுக்கு மற்ற குவாலிபிகேஷன் சொன்னது போல பக்தி இருந்தது, கிருஷ்ணனுடைய அலாதியான பிரியம் இருந்தது, எல்லாத்தையும் கேட்டு பொறுமையாக அவதானமாக கேட்கக்கூடிய சக்தி இருந்தது, எல்லாம் அதனால் இருந்ததால் அவனை தேர்ந்தெடுத்தார் என்று கூட சுவாமி சொல்லியுள்ளார். சாயிராம். அது அமெரிக்கா ரஷ்யாவும் இப்பவும் சேர்ந்தான். நாங்கள் இப்பொழுது வந்த பிரசிடென்டை பார்த்து இதுதான் அமெரிக்கான்னு சொல்ல முடியாது. என்றால் அமெரிக்காவில் எத்தனையோ கோடி மக்கள் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் ராஜசிகம் கொஞ்சம் மிகுந்தவர்கள் தான். இப்ப தர்மராஜர் என்றால் அவர் இந்த ராஜசிக தன்மை குறைந்தவர். பீமன் கூட அதே போலத்தான். அங்கேயும் நல்லவர்கள் உள்ளார்கள். சுவாமி ரஷ்யாவை பற்றி இப்ப நன்றாக பேசியுள்ளார். ஆனால் அது தற்பொழுது இருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து சொன்னதல்ல, அந்த நாட்டு முழுமையாக பார்த்து சொன்ன விடயம் என்று. இப்ப இந்தியாவில் கூட தர்மம் என்றால் அங்கேயும் அக்கிரமம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே எதென்று சொல்ல முடியாது. சுவாமி அப்பொழுது சொல்லும் பொழுது சரியான அக்கிரமம். ஆனா அதை நிலைநாட்டுத்தான் வந்தார். ஏனென்றால் இந்தியாவில் பாரத நாட்டில் வேத பாராயணம் செய்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள், தர்மத்தை அறிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு அது போய் சேரும். இப்போ முதலாம் கிளாஸில் இருக்கும் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் அட்வான்ஸ்
கன்செப்ட்ஸ் சொல்ல கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு கிரகிக்கிற தன்மை இருக்காது. அவர்களுக்கு தான் அறிவு குறைந்தாலும் அவர்களால் தான் பல விதமான தீமைகள் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு கிரகிக்கிற தன்மை இல்லை என்றால் அவர்களால் ஒரு பயனும் இல்லை என்று என்னுடைய அபிப்பிராயம். சாய்ராம் சுவாமி சொன்ன சில விஷயங்களை அருமையான கருத்துக்கள் எல்லாம் பயிரப்பட்டது நன்றி. அடுத்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா இது மாதிரிதான் அருணா சொன்ன மாதிரி சுவாமி வந்து புட்டபர்த்தியில அந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவைகளை கொண்டு வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி அந்தந்த நாடுகள்ல வெவ்வேறு பிரதேசங்கள்ல வந்து அவை நடத்துற முறைகள் இந்த சத்யசாய் நிறுவனங்கள் அல்லது ஆற்ற தொண்டுகள் இதுகள் எல்லாம் ஒரு முன்னோ உதாரணமான ஒரு விஷயங்கள் சுவாமி வெல் பிளான்டா இதை செய்திருக்கிறேன். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்றேன். நன்றி சாய்ரா. சாய்ராம், ஒரு விஷயம் வந்து அமெரிக்கன் பீப்புள் வந்து வெரி நைஸ். நாங்க வேறு 2-3 இடங்கள்ல பழைய ஆக்கள் இருக்கிறதுக்கு எனக்கு ப்ரொமோஷன் தந்தாங்க, சம்பளம் கூட்டினாங்க. சொன்னாங்க ஒருத்தரும் சொல்லாத உனக்கு ப்ரமோஷன் தரோம், சம்பளம் கூட்டணும், ஒருத்தரும் சொல்லாத இடம் மாற்றுவோம், லொக்கேஷன் மாற்றுவோம். அப்பா நீ அங்கே போனால் நிம்மதி இருக்கிறாண்டு. அப்போ ஐ ரியலி ஓவர்வெல்ம். இங்கே வந்து இது கரியனுக்கு சொன்னேன், அங்கே உள்ளவங்களை மாதிரி இங்கே இருக்க மாட்டேன். வெரி நைஸ் பீப்புள். பேசிக்கிறத பார்த்து பிடிச்சி உடனே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு போவாங்க. சம்பளம் எனக்கு 1 மாதத்தையே கூட தொடங்கிட்டாங்களே இல்லையே. இந்த ஜூனியர் வந்து ஒரு ஒன்று நடக்கவே இல்லை. ஸோ அதான் சுவாமி மென்ஷன் பண்ணிக்கிறது, மக்கள் நல்ல மக்கள், அருமையான மக்கள். தேங்க்யூ சார். இல்லை, அது வந்து இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலாக இன்டெலிஜென்ட் தானே. அப்போ இன்டெலிஜென்ஸும் அங்கே இருக்குது, அதையும் வச்சு சொல்லியிருப்பேன். மற்றது அமெரிக்காவில் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து அங்கே போய் 6000 மக்கள், சிகாகோவில் 6000 மக்கள் அந்த மண்டபத்தில் இருந்தவர். அப்ப இவர் அந்த பிரசிடென்ட் வந்து நெக்ஸ்ட் யூண்டா இவர் நோ 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 லேட்டர்னு சொல்லி கொண்டு போறார். கடைசியா சொன்ன பிரசிடென்ட் வந்து நோ நெக்ஸ்ட் டைம் யூ அப்படின்னு சொன்னோடனே கொடுத்த உடனே சுவாமி விவேகானந்தா அப்படி என்று அவர் அந்த அவ்வளவு முஸ்லீம் குருக்கள், கிறிஸ்டியன் குருக்கள், எல்லா மதத்து குருக்கள் மேடையில நிறைஞ்சிருக்கிறாரு. அவர் ஒருவர் தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அவங்க அந்த இவங்க ஒரு காவி எடுத்து வந்திருக்கிற மனுஷன், இந்தியாவோ ஒரு கேவலமான நாடு என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அவருக்கு ஒரு பட்டிக்காடான நாடு. அப்படியான நாட்டில இருந்து வந்தவர் வந்து சோசலிசம் பேசுறாரு, சகோதர சகோதரிகள் என்று சொல்லுகிறாரு என்று சொல்லி எழும்பி 2 நிமிஷம் சுவாமி வாழ்ந்த எழுதின லெட்டர்ல எழுதியிருக்கிறார். 2 minutes ஸ்டாண்டிங் ஓவேஷன், எழுந்து நின்று வணங்கி கொடுத்துருக்காரு. அப்படி அங்கே அந்த மக்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தருடைய முழு லெக்சர்ஸும் அமெரிக்காவும் யூரோப் லண்டன். பிறகு அதுக்கு பிறகு எத்தனை சுவாமிமார் இங்க இருந்து போய் அமெரிக்காவில போய் இதில் செய்திருக்கிறார்கள், எத்தனை சுவாமிமார் போயிருக்கிறார்கள், எவ்வளவு சமயத்துக்கு பீடம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி மேடங்கள்ல இல்லை. அப்ப அந்த முறை எல்லாத்திலேயும் அது அமெரிக்காவுக்கு ஒரு தகுதி இருக்கத்தான் செய்கிறது. டைம் ஆயிட்டு தான் இருக்கும். இல்லை 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 அடுத்த வந்திக்கு போவோம். அடுத்த வந்திக்கு வாசிங்க. சாய்ராம். தர்மத்தை மிக எளிய செயலாக கருதக்கூடாது. தர்மத்தை கடைபிடிக்காத மனிதன் உயிரற்ற உடலுக்கு சமனானவன், கச்சிலைக்கு ஒப்பானவன். அதர்ம வழியில் சென்று கொண்டிருக்கும் மனிதகுலத்தை சாமதான தேத தண்ட உபாயங்களை கையாண்டாவது தர்ம வழிக்கு திருப்பியாக வேண்டும். முற்காலத்தில் தர்மத்தை அனுசரித்தால் உயிரை போக்கி விடுவோம் என்று வாழ்முனையில் மிரட்டினாலும் கூட அந்த மக்கள் அதர்ம வழியை மேற்கொள்ள மாட்டார்கள். இப்பொழுது பிறரின் தூண்டுதலின்றியே தாமாகவே அறவழியில் இருந்து நழுவிக் கொண்டிருக்கிறார்கள். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். இதுலயே இந்த பகவான் வந்ததுக்கு விட இருக்கிறது. அந்த காலத்துல வாழ்முனையில மிரட்டி நீ
அந்த தர்மத்தை செய்யாத நீ இப்படித்தான் செய்யணும்னு சொன்னாலும் இல்லை, நான் தர்மம் இப்படிதான் செய்வேன் என்று அந்த காலத்துல மக்கள் இருந்தார்கள். இப்ப இந்த காலத்துல மக்கள் வந்து ஒருவருமே தூண்டாமலேயே அதர்ம வழியிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள், ஒருவரும் சொல்லாமலேயே. அப்ப அந்த சரியான மலைக்கும் மடவுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே அந்த காலத்து மக்களுக்கும் இந்த காலத்து மக்களுக்கும் இங்கே பாவம் எடுத்து காட்டுற. பிறகு வந்து தர்மத்தை கடைபிடிக்காதவன் டெட் பாடி, உடலுக்கு சமன், டெட் பாடிக்கு சமன்ன்ற, அல்லது ஒரு கற்பாறைக்கு சமன். மற்றது வந்து இது நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்குது, சாமதான பேத சண்ட உபாயங்களை கையாண்டாவது தர்ம வழிக்கு திருப்பியாக வேணும் என்று சொல்லி. அந்த சாமதான பேத தண்டத்துக்கு ஏதாவது உதாரணங்கள் சொல்ல முடியும்? இது வந்து உண்மையிலே இந்த சாமதான பேத தண்டம்ன்றது அர்த்த சாத்திரம், சாணக்கியுடைய அர்த்த சாத்திரம், ராஜநீதி என்ற செக்ஷன்ல இது இருக்குது, அரசருடைய முறைகள். அவர் சாமம் என்றால் அன்பினாலே ஒரு இது சாதித்தார். சாமவேதம் என்றால் அன்பு தானே சாமம். தானம் என்று சொல்றது வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்குறது, எதிரிக்கு அன்பாலேயும் அவன் கேட்கலைன்னு சொன்னால் கொஞ்சம் விட்டு கொடுக்குறது. சரியா, இந்த எல்லையில நீ எடு, அது எனக்கு, அப்படி ஒன்று கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்க்கறது எதிரிய. அதுக்கும் அவன் சரிவிரையில்லைன்னு சொன்னால் பேரிக்கிறது, அதாவது வந்து ஆர்கியூமெண்ட், வேறுபடுத்துறது, அதாவது வந்து சண்டை, இந்த வாக்குவாதப்படுத்துறது, அல்லது அந்த எதிரிக்கு ஆதரவானவர்களை இவர்கள் அவனிலிருந்து விலத்தி விட்டு அப்படி ஒரு விதமாக எதிரியை தண்டிக்கிறது. அதுகளுக்கும் அவன் எதிரி சரிவில்லை என்று சொன்னால் போர் தண்டம். இது வந்து அரசாட்சி முறையில உள்ள இது. ஆனா பகவான் வந்து இங்க வந்து இந்த ஆன்மீக வழிக்கு, தர்ம வழிக்கு இது என்றாலும் செய்து ஆகணும்னு சொல்ற. இப்படியான அன்பால சொல்லி பார்க்க வேண்டும், பிறகு விட்டு கொடுத்து செய்து பார்க்க வேண்டும், பிறகு வெரட்டி பார்க்க, இப்படி செய்யாவிட்டா அவனுக்கு பணக்கம் விளங்குதோ அப்படி பேர். அப்படி இல்லையண்டா சரி, அடியண்டா என்ன? இப்ப அர்ஜுனன் வந்து போர் செய்த மாதிரி, இந்த கிருஷ்ணர் போர் செய்த மாதிரி இங்க இல்லை. மூளைக்குள்ள போய் நின்று இந்த அங்குசம் இருக்க, இந்த பிள்ளையார் இந்த யானைக்கு காதுக்குள்ள போட்டு இழுப்பாங்க, இதான் அங்குசம்ன்றது. யானை பாகன் வந்து அந்த 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 தூசிய, அந்த கம்பூசிய காதுக்குள்ள போட்டு இழுத்தோன்னா அது யானை எங்கேயும் திரும்பும். அதே மாதிரி அதுக்குள்ள போய் தண்டம், அவனுக்கு ஏதோ ஒரு வழியில ஒரு சிக்கல் ஏற்படுத்தி ஒரு காதுக்கு இழுத்து பிடிச்சு தண்டி பிடிச்சு இந்தா என்று சொல்லி உண்மையில சொல்றான். அப்படித்தான் இந்த சாய் டிவோட்டிஸ் வந்திருக்கிறாரு, உப்பியான ஒரு வழிக்குலாம் வந்திருக்கிறாரு தர்ம வழிக்கு. அதுதான் இதுல உள்ள விஷயம். நீங்கள் வேற யாருக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச். தண்டமும் வேலை செய்யாட்டி அடுத்து என்ன செய்யறது? ஓர் தானே, அதுக்கு பிறகு கில்லிங் தானே. அதுக்கும் வேலை செய்யாட்டி அதுக்கு அடுத்து killed. He's killed. He's no more. No. Yeah. தண்ட என்றால் தடி. தடி. Yeah. தண்டம் என்றால் தடி. தடியால அடிதான். சாமம் என்றால் சாதம் என்றால் துதிக்கிறது என்றால் அதை கொஞ்சம் பிரைஸ் பண்றது. சிலர் ஒரு மாதிரி இருந்தால் அவை நீங்கள் பெரிய ஆள் என்று சொன்னோன்னு அவை உனக்கு சரி நீ சொல்றதை நான் செய்கிறேன். சாமம் என்றால் யூ பிரைஸ் தேம். தானம் என்றால் அவைக்கு ஏதாவது கொடுக்கறது, தானமா எதுவும் கொடுக்கறது. நீங்க இங்க வாங்கோ இது உங்களுக்கு தான் என்று சொன்னோன்னு அதை எடுத்துட்டு அதுல சந்தோஷத்துல செய்ய பார்க்கிறோம். அதுவும் செய்யணும்னா பேதம். இப்ப சுவாமி கதைக்காம விட்டுருவேன். இப்ப இங்க சாங்ஷன், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் சொல்லி போடுவாங்க ஒரு கண்ட்ரிக்கு. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் பேதம் என்றால் நீ உன்னை தள்ளி வச்சிருறது. இப்ப ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைய தள்ளி வச்சோன்னா பிள்ளை என்ன தள்ளி வச்சிருந்தேன் எனக்கு தெரியணும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சரியா பிஹேவ் பண்ணும்.
அதுவும் இல்லை என்றால் தடி எடுக்க வேண்டிய, அதனால் 2-3 பாம்ஸ் போடும். இது நாங்கள் இப்ப சுவாமி இது நாங்கள் இந்த கொஞ்ச நாளைக்கு முதல் பேரண்டிங் ஒர்க் ஷாப் வச்ச நாங்கள் அதுல இதை பத்தி சுவாமி சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துத்தான் ஆகணும் என்று கூட சுவாமி சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் தண்டனை, இப்ப தண்டம் என்றால் தண்டனை என்று சொல்லலாம். தண்டனை என்றால் உண்மையா தடிதான். தண்டத்தை எடுத்தீங்கள் என்றால் ஏதாவது ஒரு முறையாவது திருந்தலாம். அதுதான் இது. ஆனால் இதுதான் ப்ரோக்ரஷன். இது ஓண்டாச்சு. இப்ப எல்லா கண்ட்ரிஸும் பொலிட்டிக்கலாக செய்வாங்க. இப்ப சாங்ஷன் கொடுப்பாங்க, அதுவும் சரியில்லைன்னா 2 போய் பொம்மை போட்டுருவாங்க. அது தண்டனை. சோ அது திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரோசஸ். ஆனா சுவாமி எங்களோட அது நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே எங்களையும் கடைபிடிக்கலாம். எங்களை திருத்துறதுக்கும் இது நல்லது. கட்சி வேற இருக்கிறவர்களுக்கும் பிரயோகிக்கலாம், ஆர்கனைசேஷன்லயும் பிரயோகிக்கலாம், இந்த சொசைட்டிலையும் பிரயோகிக்கலாம். ஆனால் இது எவ்வாறு, ஆனால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்க வேண்டியது அன்பு. அன்புடன் தான் இதுகள் செய்யணுமே ஒழிய நாம் ஒரு ரிவெஞ்சாக அடிக்க கூடாது, ரிவெஞ்சாக தள்ளி வைக்க கூடாது. அது மிகவும் முக்கியம். இதுல சுவாமியே எங்களை ஸ்டூடெண்ட்ஸ கரெக்ட் பண்றதுல இதுல சுவாமி ஃபுல்லா யூஸ் பண்ணுவார். முதல்ல எல்லாம் கூட்டிவன் நல்லா இருக்கான்னு சொல்லுவார் எல்லாருக்கும் முன்னாலேயும். அதுலயாவது திருந்துவாங்கன்னு பார்ப்பார். இல்லையென்ற உடனே சுவாமி ஏதாவது கொடுப்பார். கொடுத்த உடனே அவருக்கு சந்தோஷத்துல அதுலயாவது திருந்துவாங்க. இல்லை என்றால் கொஞ்ச நாளே கதைக்க மாட்டார். அதுவும் தெரியலன்னா ஆளை வெளியில போடுன்னு சொல்லி போடுவார். சரிதானே? அப்ப இது ஏதாவது ஒரு முறையில திருத்த பார்ப்பார் சுவாமி. இதெல்லாம் செய்தாலும் அன்பு என்றது ஒரு அடிப்படை தத்துவம். அது மிகவும் மிகவும். அதால சுவாமி எவ்வளவு திட்டினாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கணும். ஏனென்றால் சுவாமி அன்பில தான் சொல்லுகின்றார், எங்களை திருத்துறதுக்காகத்தான் சொல்லுகிறாரே ஒழிய எம்மையில் இருக்கும் வெறுப்பாலே அவ்வாறு பேசவில்லை என்ற ஒரு எண்ணம். சரி, வெரி குட், தேங்க்யூ. சாய்ராம் பிரதர் கேட்டார், தண்டத்துக்கு அடுத்த என்னன்னு கொரோனாவோ இருக்குமென்று யோசிச்சு கேட்டாரு. தெரியல, அது தண்டன் தானே. கடைசி வசனம், இப்பொழுது பிறரின் தூண்டுதல் இன்றியே தாமாகவே அறவழியிலிருந்து நழுவி கொண்டிருக்கின்றார். அதை பற்றி வழங்கப்படுத்திடுமா யாராவது? அது என்ன சொல்றாரு என்றால், முற்காலத்துல அரசன் அல்ல போலீஸ் சொல்றான் ஒரு அதர்மமான வழி இதை செய்யண்டு, தோக்க பிடிச்ச சொல்றான் நீ இதை செய்யலாண்டு, கில் ஹிம்னு சொல்றான் வைப்பான். ஒரு அதர்மம். ஆனா அந்த காலத்துல அவர்கள் போலீஸ் விரட்டினாலும் சரி, அரசன் விரட்டினாலும் சரி, செய்யவே மாட்டார்கள். பிழையண்டா பிழைதான். அப்ப அந்த அதுக்குரிய பிரதிபலனை அவர்களே அனுபவித்துக் கொண்டார்கள். ஆனா இந்த காலத்துல இந்த அவ்வளவு கேவலமாக போய் இந்த தர்ம வழியில தான் ஆக்கள் அப்படியே அதர்மத்தை பின்பற்ற, தர்மத்தை செய்யாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். சில இடத்துல இருக்குல்ல, இப்ப சில இடத்துல இருக்குது, அந்த சொல்லுவான் ஒரு அதர்மத்தை செய்யன்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான். சில நாட்டு தலைவர் சொல்லுவார் இது அதர்மம் என்றாலும் சரி இதை செய்யண்டு. ஆனால் அப்படி ஒரு தூண்டுதல் இல்லாமலேயே, அப்படி ஒரு பைபோர்ஸாக இல்லாத நிலையிலும் கூட மக்கள் அற வழியிலிருந்து பிறழ்கிறார்கள், நழுவிக் கொள்கிறார்கள். அந்த அதர்மத்தை விலை இலகுவாக ஏதோ நாளாந்த காரியம் போல ஒரு பார்ட் அண்ட் பார்சல் மாதிரி ஆட்டோமேட்டிக்கலாக போய் கொண்டிருக்குது அதர்மம் என்று சொல்றார். அப்படியே அதுல ஒரு கூச்சம் இல்லை. அது சரி. இந்த காலத்துல நாங்கள் பார்த்தால் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. பொதுவாக இந்த நாடுகள்ல இதுகள்ல எங்கட ஊர்கள் அதுகள்லாம் பார்க்கிற பொழுது அப்படிதான் இருக்குது. அப்படின்னு சொல்லும் போது கூச்சம் இல்லான்னு சொல்லும் போது
பணத்துக்காண்டி எதையுமே செய்யக்கூடியதாக இருப்பார்கள் சொல்றீங்க, ஒரு கூச்சம் இல்லாம. தங்களோட சுயநலத்தை அனுபவிக்கிறதுக்கு இப்ப நல்ல உதாரணங்கள் இருக்கு தானே, இதுல எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. ஒருதன் கெட்ட வழியில ஒரு காரியத்தை ஆனா அது மனச்சாட்சி சொல்லுதுன்றதை பற்றி மனச்சாட்சி அவனுக்கு சொல்லலையோ அது அவங்களுக்கு அவன் அதை பற்றி நெவர் மைண்ட். இஸ் டூயிங் இஸ் ஸ்டெல்த்லி, இஸ் டூயிங் சர்டன் திங்ஸ் ஸ்டெல்த்லி, களவாக செய்து கொண்டிருக்கிறான், அதர்மத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அதை பற்றி சொரணை ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் இப்பத்த மக்கள்னு சொல்ற. நன்றி பிரதர். சாய்ராம் சாமி போன கிழமை இதுல இருக்கணும். மக்கள் இந்த தெய்வ பிரீதி, சங்க நீதி ஒன்றும் இல்லை, அதை கடைப்பிடிக்கிற தன்மை அவர்களுக்கு இல்லை. திரிகரண சுத்தி, எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒன்றாக இல்லை, சொல்றதுண்டு செய்யறதுண்டு நினைக்கிறது ஒன்றாக இருக்கிறார்கள். அப்ப அந்த தெய்வத்திலே ஒரு அன்பு இல்லை, பிரீதி இல்லை, பாவத்துக்கு அச்சம் இல்லை, அதே நேரத்துல சமூகத்துக்கு நீதி இல்லை. அப்ப அந்த தன்மையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு தன்மையாக அவர்கள் பாவ செயல்களை அதர்ம செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாய்ராம் சாய்ராம் எவ்வளவுக்கு கடவுள் நம்பிக்கை குறைகிறதோ, கடவுள்ல இருந்து எவ்வளவுக்கு தூரம் போறார்களோ அவ்வளவுக்கு அவர்களால் எந்த ஒரு கெடுதியான செயலையும் செய்ய முடியும். எங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து நாங்கள் தூர போகிறோம் என்றுதான் அந்த அடிப்படை. இது உண்மையாக ஆன்ம ஞானமும் இல்லாமல் கடவுள்கிட்ட இருந்து நாங்கள் தூர போகும்போது எந்த பாவகரமான செயலையும் செய்ய பயப்பட மாட்டோம். அப்ப அடிப்படை காரணம் ஆண்டவரிலிருந்து நாங்கள் தூர போவதுதான் என்று நான் நினைக்கிறேன். சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். அதே மாதிரி நாங்களும் தர்ம வழியை பின்பற்ற நாங்கள் சாமதான பேதங்கள் உண்டானாலும் நாங்கள் அதில் இருந்து தவற மாட்டோம். எப்படி பெயர் வந்தாலும் எப்படி என்ன வந்தாலும் அல்லது எவ்வளவு தானம் தந்தாலும் நாங்கள் அந்த வழியில இருந்து எவ்வளவு காசு எவ்வளவு அல்லது எவ்வளவு கண்டனங்கள் குற்றங்கள் வந்தாலும் நாங்கள் தர்ம வழியிலிருந்து மாற போறோம். மாறக்கூடாது. இதொரு பல இனங்கள் தான். இந்த அதர்மத்துக்கு காரணம் பல இனங்கள், மனப்பலையினம், உடற்பலையினம், அவைதான் இந்த அதர்மங்களுக்கு காரணமாக. அஞ்ஞானம் சொல்லலாம், அறியாம கடவுள் பக்தியா சில பேர் இருக்கக்கூடும், ஆனால் வீக்னஸ் மைண்ட்ல இருக்குது என்றால் என்ன செய்யறது? சோ அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கமாத்தான் இருக்குது, ஆனால் அன்னை விட்டு கண்ட்ரோல் அப்படி ஒரு நிலை இருக்கு. அப்ப இது இதுதான் நாங்க நடந்து இருக்கிறது. கனகன காரணங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், நாங்கள் பார்க்குற டிவி, கேட்குற கதை, பார்க்குற படம், எங்களோட கூட்டத்தின் கதை, இதுகள் எல்லாம் எங்களை பாதிக்கிறது. அப்போ அந்த எங்களுடைய செட்டப்பை மாற்றி தான் நாங்கள் இந்த தர்ம வழியை பின்பற்றக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தெய்வ அனுக்கிரகம் வேணும். எங்களுக்கும் அந்த இதே சுத்தியான பயபக்தி இறைவன்ல இருக்க வேணும். அந்த அப்படியான நேரத்துல இது சரி வருகிறது. பிரதர் அருணும் சொல்லி முடிச்சு விடுங்க, சொல்லி விடுங்க கொஞ்சம். எல்லாரும் நல்ல கருத்துக்கள் பரிமாறின. இது ஒன்றும் புதுசாக சொல்றது கொண்டும் இல்லை. ஒன்று இது அடுத்த வாரம் அகண்ட பஜனை நேரம். அப்போ நாங்கள் புட்டபர்த்தியுடைய அகண்ட பஜனை ஸ்ட்ரீம் பண்ணுவதால அடுத்த சனிக்கிழமை காலை 7 பஜனை போகும், அகண்ட பஜனை. அதனால அடுத்த வாரம் இந்த
ஸ்டடி சர்க்கிளை நடத்தாமல் அடுத்த ஸ்டடி சர்க்கிள் 21ஆம் தேதி செய்வதாக இருக்கின்றோம். அப்போது அருணா சிஸ்டர் அப்போ ஒரு கேட்ட உங்களை கேள்வி அது நல்லது மாதிரி தான் நான் எடுத்தேன். என்றால் சில வேளையில எங்களுக்கு அப்ப 2 நாளும் இல்லைன்னா அப்ப நாளைக்கு இந்த வார ஞாயிற்றுக்கிழமை பின்னேரமும் இல்லைன்ற மாதிரி சில வேளையில அவசர புத்தியால நாங்கள் அப்படி விளையாடி கொள்ள பார்ப்போம். ஆனால் அடுத்த சண்டே வந்து பின்னேரம் தியானவாணி இருக்குமென்னு அதான் நம்மளோட அதை நாங்க அடுத்த நாளைக்கு நீங்க வடிவா சொன்னா சரி. ஓகே, தேங்க்யூ. இதே ஜூம் இதுல பார்க்கலாமோ லைவ் ஸ்ட்ரீம்? லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் அந்த ஸ்ரீ சத்யசாய் மீடியா சென்டர்னு சொல்லி ரேடியோ சாய் யூடியூப் லிங்க்ல இருக்குது. நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் எல்லா சென்டர்ஸுக்கும். நீங்கள் யூடியூப்ல ரேடியோ சாய் பஜன்ஸ் என்று தேடி பார்த்தால் இருக்கும். அதுலயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அங்க எப்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. நன்றி, எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ. நான் சமஸ்தலோக செய்து சாந்தி சொல்லி முடிப்போம். சாய்ராம். 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 ஓம் समस्तलोका सुखिनो भवन्तु, समस्तलोका सुखिनो भवन्तु, समस्तलोका सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति. साई राम. Thank you. Sai Ram brothers.